நாளில் அண்ணா சிலை அருகே மது விற்றவர்களை டாஸ்மாக் கடையில் புகுந்து காவல்துறையினர் விரட்டி அடித்தனர். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி சிந்தாமணி பகுதியில் அண்ணா சிலைக்கு இன்று காலை முதல் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி அண்ணா சிலை எதிரில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வந்தது. மதியம் 12 மணிக்கு மேல் மதுபான கடை திறக்கப்பட வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் சட்டத்திற்கு புறமாக இன்று காலை முதலே மது விற்பனை நடைபெற்றது. இதனை அறிந்த காவல்துறையினர் உள்ளே புகுந்து சோதனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மது விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை திருச்சி கோட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் குமரவேல் கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பட்டப்பகலில் சட்டவிரோதமாக திருச்சி அண்ணா சிலை அருகே மது விற்பனை நடைபெற்ற சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போங்கப்பா, அதான் நாங்கள் பண்ணிட்டோம்ல. அப்புறம் என்ன நீங்கள் தான் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எடுத்தீங்க எடுத்தீங்க. இப்போ என்ன நான் போலீஸ் தம்பி போய